ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி மார்க்கெட் எப்படி போச்சு அண்டு நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த அப்படியே ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ, ஓகேங்களா, இந்த ப்ரீவியஸ் டே லோவில் சப்போர்ட் எடுத்துச்சு. ஆல்ரெடி நான் ரெண்டு சொல்லியிருந்தேன், 24,260ன்றது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை அதை பிரேக் பண்ணோட்டி அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இன்னைக்கு ரியாக்ட் ஆச்சு. ரியாக்ட் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக ரெண்டு மார்க்கெட்டும் ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24,200 கால் அண்டு புட்டில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. நான் மார்னிங் இன்டிமேட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. மார்னிங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 24,200 புட்டுலையும் 24,300 கால்லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓவராலாக கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு 950 அந்த ரேஞ்சுக்கு, அதாவது இந்த ரேஞ்சு மார்க்கெட் இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறும், மார்க்கெட்டு கொஞ்சம் ஃபால், ரொம்ப ஃபால்லாம் கிடையாது. இன்னைக்கு ப்ரீமியமில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 10 ரூபாய் 20 ரூபா அந்த ரேஞ்சு. டீப் இந்த மணி போயிருந்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா கேப்சர் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான் மூவ்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஓவராலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸு, ஓகேங்களா. மார்க்கெட்டு நான் கரெக்டாக எத்தனை மணிக்கு சொல்லியிருந்தேன்னு பாருங்கள். நிஃப்டி சைட்வேஸ்ன்னு காலைல 10 மணிக்கே நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 24,226க்கு மேலே மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆனால் மட்டுமே மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் வரும். மார்க்கெட்டுக்கு ஷார்ட் கவரிங்னா ஃபர்தராக ஏறும், அது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இந்த 24,230 ரிஜெக்ட் ஆகிட்டு 3 மணிக்கு நல்ல ஒரு ஃபால் ஆயிடுச்சு. அதில் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் 20 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா பக்கம் நான் போயிருந்துச்சு, ஓகேங்களா. இந்த புட் ஆப்ஷன் 20 ரூபா, ஆல்மோஸ்ட் லோ 20, 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 20. நீங்கள் அடுத்த கேண்டில் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட ஒரு 40 42 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுத்துருந்தா கூட 120 ரூபா வரைக்கும் போச்சு. பட் இப்போ இந்த ஹீரோ டு ஜீரோ ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த லாஸ்ட் 2 வீக்ஸுக்கு இப்போ கொஞ்சம் ப்ரீமியம் டீக் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன பிரச்சனை, 40 ரூபா கொடுத்து ஒரு ஹீரோ டு நம்ம ரிஜெக்ஷன் ஆனால் மட்டுமே தான் எடுக்க போகிறோம். நம்ம கரெக்டாக இதை போய் எக்ஸாக்டாக போய் தொட்டோட்டி நம்ம போய் எடுக்க முடியாது. ரீசன் என்னன்னா உடச்சிட்டு மேலே போகிறானா இல்லை ரிஜெக்ஷன் ஆகுறானான்னு கேண்டில் க்ளோஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசிஷனை மேக் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ அது 20ன்றது லோ நமக்கு கண்ணில் பார்க்க தான் தெரியுமே தவிர்த்து க்ளோஸே பார்த்தீங்கன்னா 40ல தான் க்ளோஸ் வைக்குது. நம்ம அடுத்த கேண்டில் போய் 40க்கு எடுக்கும்போது சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா 40 ரூபான்றது எவ்வளோனா ஒரு லாட்டுன்னு வச்சா கூட நமக்கு 2,600 ரூபாய் பக்கம் லாஸ் வரும். அவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து நம்மளால எடுக்க முடியாது, ஓகேங்களா. இப்போ என்ன பிரச்சனை, 0 to 0 விளையாடுறதுன்றது பிரச்சனை, ட்ரேட் பண்றதுன்றது பிரச்சனை கிடையாது. பட் என்ன பிரச்சனைனா ப்ரீமியம் தான் பிரச்சனை. ஒரு 20 ரூபாய்க்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகணும், ஓகேங்களா. முன்னால இதே மாதிரி 3 மணிக்கு அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும், ஒரு 15 ரூபாயில இருக்கும். ஒரு 30 ரூபா 40 ரூபா போகும், அவ்வளோதான் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருந்துச்சு முன்னாடி 0 to ஹீரோ ட்ரேட்லாம். பட் இப்போ 100 ரூபா வரைக்கும் போகிறான். ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்ட் இருக்கு, பட் ரிஸ்க் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த சிஎஸ்ன்றதுனால மார்க்கெட்டு ட்ரேட் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த 3.4க்கு மார்க்கெட்டு இங்கே முடியுது. எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு, 24,166. நம்ம ப்ரீமியத்தோட வேல்யூ என்ன, நம்ம எடுக்கிற ப்ரீமியம் என்ன, 24,256, கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா 90 ரூபான்றது ஓகே. ஆனால் அந்த இடத்துல இந்த 3.10 லோக்கும் 3.10 ஹைக்கும் பாருங்க, 3.10 ஹை 60 தான் இருக்கு. மார்க்கெட்டு 160ல இருக்கு, 170ல இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு 80 ரூபா ப்ரீமியம் தரணும், ஓகேங்களா. 80 ரூபா ப்ரீமியம் தரணும், பட் 60 ரூபா தான் தராங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. மார்க்கெட்டு முடியுமா, ஏன்னா ப்ரீமியமை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு முடிஞ்சிட்டு இருந்துச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 10 ரூபாய் இருந்துச்சுன்னா இப்போ 24,210 ரூபாய் இருந்துச்சுன்னா 24,000 மார்க்கெட்டு 200 கால் 10 ரூபாயில முடியும் அப்படின்னு நம்மளால ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியும். பட் இப்போ என்னன்னா ப்ரீமியமும் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஒத்து போக மாட்டேங்குது. ஸோ அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 132 பாயிண்ட் நிஃப்டி டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா. இதில் நம்ம எந்த ட்ரேடும் இன்னைக்கு நிஃப்டியில் எந்த ட்ரேடும் நான் எடுக்கல. இன்னைக்கு நம்ம எடுத்த ஒரே ட்ரேடு பார்த்தீங்கன்னா டிஐ இந்தியா, ஓகேங்களா. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் 2,830க்கு நான் என்ட்ரி போட்டிருந்தேன். அது நான் ஷேர் பண்ணுறதுக்குள்ள ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு திரும்பி ஃப்ரீயாக இங்கே வந்து ஷேர் பண்ணுறதுக்குள்ள 2,844 போயிடுச்சு. பட் அதை நம்ம எங்கே கேப்சர் பண்ணோன்னா 2,927ல் கேப்சர் பண்ணோம். இந்த ட்ரேடு பாருங்கள் எங்கேயுமே உங்களுக்கு அது கிட்டத்தட்ட அதுக்கப்புறமே ஒரு நல்ல
உங்களுக்கு நல்ல ஒரு ரைஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. எங்கேயுமே உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகேங்களா? நிஃப்டில கேப்சர் பண்றதோட, இதுல நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணலாம். பட் இத நான் இப்போதைக்கு சொல்றது ஈக்விட்டில கேப்சர் பண்ணி பழகுங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு பண்ணாதீங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கட்ட கேபிட்டல் இருந்தா பண்ணுங்க. நான் பண்ண வேணாம்னு சொல்ல கிடையாது. இப்ப இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 200. ஓகேங்களா? நான் ஒரு ரூ. 20 ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரூ. 4000 ரிஸ்க் எடுக்கிறன்ட்டு உங்களால முடியும். ரூ. 5000 ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா எடுங்க. இல்லன்னா 20 பீஸ் எடுத்தா கூட இதுல கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ண நீங்க 2844 நீங்க என்ட்ரின்னு வச்சா கூட 2944 நீங்க டார்கெட் வச்சா கூட 20 குவான்டிட்டின்னு வச்சா கூட 100 பாயிண்ட் 2000 ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல ஒரு 40 பீஸா கூட எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? 4000 ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். எந்த ஒரு ரிஸ்க்குமே நமக்கு கிடையாது. நீங்க நிஃப்டில தான் ட்ரேட் பண்ணணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்டாக்ல நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது நான் எஃப்என்ஓ ஸ்டாக் லிக்விடிட்டி ஸ்டாக்குக்காண்டி எஃப்என்ஓ ஸ்டாக் தான் எடுப்பேன். அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிடச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரீ கால்ஸு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டி 138 பாயிண்ட் கேப் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டியில பார்ப்போம். நிஃப்டி இப்போ 24,200 பிரேக் பண்ணிருச்சு. இப்ப அடுத்தது எங்க சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த கேப் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன அந்த கேப் தான் நிஃப்டியில் இன்னும் 2 வேக்கண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, 24,050 வரைக்கும் 2 நிஃப்டி தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு இந்த சிஎஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 3 இன்ட்ரோ கொடுத்தாங்க. அந்த இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்து மார்க்கெட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிக்கிட்டே தான் இருக்கே தவிர்த்து எங்கேயுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹையரோட ஹை ஃபார்ம் ஆகலை. எல்லா நாளுமே லோவரோட லோ தான் ஃபார்ம் ஆச்சு. இதில் நிறைய நாள் அந்த சிஏஎஸ்ல மார்க்கெட்டை ஏற்றி முடிச்சாங்க. அது அப்பயுமே மார்க்கெட்டு லோவரோட லோ தான் மேக் ஆகிட்டு இருக்கு. டே கேண்டில் நம்ம பார்த்தோம்னா ஹையரோட ஐஸு எங்கேயுமே மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் போகலை. இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த 24,050 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். சப்போஸ் இதையும் மார்க்கெட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,000 பிரேக் பண்ணுச்சுன்னா எப்பயும் போல 23,800 போன மாதம் எங்கே இருந்துச்சோ மார்க்கெட்டை அதே இடத்துக்கு திரும்பவும் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சென்செக்ஸை 77,500 அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 78,000. ஓகேங்களா? புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கால் சைடு தான் ஓவராலாக இருக்கு. மார்க்கெட்டு ஓவராலாக டவுன் ட்ரெண்டாக தான் மீன் பண்ணுது. இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 0.53% ஏறி இருக்கு. ஓகேங்களா? 0.53% ஏறி இருக்கு. இந்தியா விக்ஸ் ஆனால் லோவாக தான் இருக்கு. பிலோ 12 பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் மார்க்கெட்டு ஃபால் ஆகிட்டு தான் இருக்கு. க்ரூட் ஆயிலையும் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மலாம் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி. க்ரூட் ஆயில் ஏற நம்ம மார்க்கெட்டுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரும். ஃபால் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால க்ரூட் ஆயிலையும் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ க்ரூட் ஆயில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். க்ரூட் ஆயில் 90 ரூபாய் ரீச் ஆயிடுச்சு. ரீசெண்டாக 81, 82 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. இப்போ 90 ரூபாய் ரீச் ஆயிடுச்சு. க்ரூட் ஆயில் 100 ரூபாய் ரீச் ஆச்சுன்னா இன்னும் மார்க்கெட்டு ஃபர்தராக ஃபால் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதுதான் மார்க்கெட் டேட்டா. விருப்பம் உள்ளவங்க இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்சஸும் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். இண்டெக்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.